முடிந்தவர்கள் எழுந்தது, முடியாதவங்க உட்கார்ந்து ஆராதிங்க. ஹல்லேலூயா. அதாவது ஒரு வாழ்க்கையில நம்ம எந்த காரியத்துக்கு போறோமோ அதெல்லாம் சரியா செய்யணும். சும்மா சொல்ல பாருங்களேன், ஒரு துணி எடுக்க போறோம்னா அங்க என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? கரெக்டா துணி எடுப்போம். இல்லை ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போறோம்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் அங்கே மட்டும் பண்ணுவோம். ஸ்கூலுக்கு போகிற பசங்க ஸ்கூலுக்கு போவாங்க, வேலைக்கு போனால் என்ன பண்ணுவோம்? வேலைக்கு போகணும். ஆனால் நம்ம ஆராதிக்க வந்துடும் சொல்லிட்டு இங்கே வந்து ஆராதிக்கிறோமா? அதே இல்லை, ஆராதிக்கிறோமா? அது எனக்கும் யாருக்கும் தெரியும், தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நான் எங்கே போகிறேன்? சபைக்கு எதுக்கு போகிறேன்? இல்ல சொல்லுங்க, எதுக்கு கையை பிடிச்சு சிஸ்டர் நீங்க ஆராதிக்க வந்திருக்கிறீங்க, அமைதியா இருக்க வரல. அமைதியா இருக்கிறதுக்கு நீங்க வீட்லயே இருக்கலாம். எதுக்கு வந்தீங்க? ஐயோ உங்களை சொல்ல அப்படி சொல்ற, உங்களை சொல்ல அவங்கள பார்த்து சொல்லுங்க. நீங்க எவ்வளவு பேர் ஆராதனை வீரர்ட்டு எல்லா தேவதூதர்களுக்கும் தெரியும். திரும்ப ஒரு வாட்டி கையை பிடிச்சு சிஸ்டர் நீங்க ஆராதிக்க வந்திருக்கீங்க, அமைதியா இருக்க வரல. நீங்க ஆராதிக்கும் பொழுது உங்க சூழ்நிலையை மாற்றலாம். நீங்க ஆராதிக்கும் பொழுது உங்க கட்டுகள் உடைப்பார். நீங்க ஆராதிக்கும் பொழுது எதுக்காக கவலைப்பட்டு எல்லாவற்றையும் மாற்றுவார். அவருடைய பிரசனத்தினால பர்வதங்கள் கூட மெழுகு போல உருகிற்று. பிரச்சனை ஏமாத்திரம் கண்களை மூடி சமூகத்தில் நம்மை காத்தி சொல்லுவான்.
இந்த காரியம் எனக்கு முன்பாக மலை போல் இருக்கிறது. இந்த காரியம் எனக்கு முன்பாக எவ்வளவோ வருஷங்கள் தீராத காரியமாய் இருக்கிறது. இந்த காரியம் மாறாத என் நண்பனாய் போய் கேட்பவன் ஒருவரும் இல்லையே, கண்ணீரை காண்பவன் ஒருவரும் இல்லையே. ஆனால் ஒரு தெய்வம் இருக்கிறார், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர். சங்கீதம் 138 என்று சொல்கிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் என்று. உங்கள் தேவைகளை காண்கிறவர் பெரியவர், உங்கள் கண்ணீரை மாற்றியவர், உங்கள் பிரச்சனையை காண்கிற தேவன் பெரியவர். அவரை பார்த்து சொல்லுவோம், கரங்களை உயர்த்தி. எவ்வளவு கண்ணீர் விட்டு இருப்பீங்க, அதான் வீணாய் போயிருக்கும். ஆனால் நீங்கள் இன்று கண்ணீர் விடுவது கர்த்தரின் பாதம், அப்பாவின் பாதம். அந்த கண்ணீருக்கு பதில் மட்டுமே உண்டு, அந்த கண்ணீருக்கு கேட்டது மட்டுமே உண்டு. பின்னாடி போய் சிரிக்க மாட்டாங்க, பின்னாடி போய் வெக்கமா பேச மாட்டாங்க, பின்னாடி போய் பரியாசம் பண்ண மாட்டாங்க. அந்த கண்ணீருக்கு பதில் மட்டுமே உண்டு. கையை உயர்த்தி இது மாறுமானோரே
நிச்சயமா சொல்றேன், உங்க பிரச்சனை மார்ச்சா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஹalleluya. ஆனால் கதறி எழுத பொழுது ஷந்தரபனா ரோலபரனா ஓடி பரனா சதரபனா ஓரமா சதரபனா ரபனா கர்த்தருடைய துதியை ஏற்றுக்கொண்டு
துதிக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரை துதிக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு விசை கரங்களை மாத்திரம் உயர்த்தி முடிப்போம்.
அவங்க ரொம்ப உடம்பு சரியான மரண படிக்கல இருக்காங்க. இப்போ எப்படி சொல்லுங்க, அவங்க மரண படிக்கல இருக்காங்க. உண்மையாக சபையாக யாரும் தனிப்பட்ட நீங்க குடும்பத்தை அவங்களுக்காக பாராட்டு அப்படின்னு மற்றதோட சாட்சி நான் இங்கே வந்து நிற்பது கட்டுரை திருவர் ஸ்கூல் எனக்கு லீவ் கேட்டீங்கன்னா எனக்கு முன்னாடி ஒரு விஷயம் கேட்டனால நான் கேட்க பயந்துட்டு விட்டுட்டேன். நான் சரி இருந்தாலும் நம்ம ஒரு 12 கேட்டுக்கலாம், ஏன்னா 1 மணிக்கு போயிடுவாங்க, 12 கேட்டுக்கலாம் நினச்சின்னு இருந்தேன். எனக்கு ஃப்ரீ பீரியடு. சரி கேட்டு இன்னொரு விஷயம் போய் கேளுங்க, நான் தருவாங்க போங்க அப்படின்னா. சரி உட்காந்து கேட்டு ஒரு 11:30 வரைக்கும் உட்காந்துட்டே இருந்தேன். கேட்டு தான் பார்க்கலாம், நேரம் உள்ள போனேன். நான் பாசிட்டிவ் ட்ரையரு போனோம். பாசிட்டிவ் ஏன் இங்கே வந்தேன் அப்படின்னு. இல்லை மேம் 12 மணிக்கு விடுங்க, என்ன நான் போகிறேன். 12 மணிக்கு இப்போ போ அப்படின்னா வேலை முடி வந்தேன். கத்தல் நாம் சொல்லணும். உண்மையாகவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆண்டவர் வந்து நான் சாட்சி சொன்னேன், சப்பா எனக்கு இந்த நாள் எனக்கு தீபம் கேட்க முடியாத நாளாக இருந்தால் ஆனால் கட்டளை இருந்த வீட்டை நேரத்தில் எனக்கு கொண்டு வந்தாரு. சிசுமா என்னன்னா, என்னுடைய மூத்த மகள் தான் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. வெள்ளிக்கிழமை ஜபத்தில் எல்லா நாட்களும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. கட்டளை நாம சோதரம் மூத்த மகளுக்கு நல்ல ஒரு இடத்துல வேலை கிடச்சிருக்குது. அது பெரிய விஷயம் என்னன்னா, நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணால் எல்லாருமே எல்லா ரவுண்டாக அவங்க வருவா. லாஸ்ட் ரவுண்ட் என்ன ஆயிடுவா இல்லாமா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது ஏன் ஆண்டவர்னா, கர்த்தர் லாஸ்ட் மேலா நன்மையை தான் பெருக பண்ணுவார். கர்த்தர் எனக்கு கொடுத்தவா, கர்த்தர் வந்து நன்மையை பெருக பண்ணுவார். இந்த மகளுக்கு கர்த்தர் நன்மையை செய்திருக்கார். ஏன்னா ஏற்கனவே ஒரு இடத்துல பேங்க் சொன்னாங்க, வீட்டில் அனுப்ப மாட்டேன். அடுத்தது நாவலூர் தாண்டி அந்த இடத்துல இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த நாவலூர் வந்து என்னன்னா நம்ம இங்கேருந்து போக முடியாது, 3.5 மணி நேரம் டிராவல்னால போக முடியாது. அதையும் நான் மனசு ரொம்ப நான் சொன்னதுமே அழுதுட்டேன். நான் அனுப்ப மாட்டேன், தனியாக நீ அங்கே போய் எப்படி இருப்பேன், வேண்டாம். என் வீட்டுக்கார சொன்னது கல்யாணம் பண்ணால் அனுப்ப மாட்டியா, அது போல நீ நினச்சிக்கோ அப்படின்னாரு. ஆனாலும் நான் இல்லை, என் மனசு கஷ்டம், என் அப்பாவுக்கு எல்லாருக்குமே கஷ்டம் தான். அந்த சூழ்நிலை எங்கள் அப்பா என்னை கேட்டாரு, அம்மா குழந்தை எப்படிமா நீ அனுப்புவ, அதுவே எப்படி இருக்குது, நீ எப்படி அனுப்புவ, தனியாக எப்படி இருக்கும், கடவுள் நமக்கு செய்வார் தான், போய் வர மாதிரியே வேலை கிடைக்குமா அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னது அவர் சாதாரண நான் கட்டிட்டு அவர் வெளியே உட்காந்துக்கும் போது பேசின வார்த்தை தான். ஆனால் நான் ஜெபிச்சுட்டேன் இல்லை. என் மகளும் ரொம்ப அழைச்சல் இருக்க தேவன் உண்மையாகவே புலமல் ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினாரு. இவனுக்கு முன்னாடி கிடைச்ச பிள்ளைங்களுக்குலாம் வந்து அந்த கம்பெனியில் ஆசைப்பட்ட கம்பெனி கிடைச்சிருந்தா மும்பை போகணும், இல்லை புனே போகணும், இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கும். அதுக்கெல்லாம் நாங்கள் அனுப்பிக்க மாட்டோம். ஆனால் கர்த்தர் என் மகளுக்கு அழகாக நான் ஜெபிச்சு, எங்கள் அம்மா ஜெபிச்ச காரணம் என்னன்னா, போய் வர மாதிரி இருக்கணும், வீட்டிலேருந்து போகணும் வரணும். ஆனால் அற்புதமாக 3 ஷிஃப்ட் நாங்களும் அது எல்லாத்துலேயுமே கர்த்தர் நைட் ஷிஃப்ட்னால வெளியே போகாதவே வீட்டிலேருந்து வேலை செய்யறதுக்கான எல்லா வசதி வாய்ப்புகளும் ஒரு வேலை மட்டும் தான் போகிற மாதிரியா தேவன் பெரிய அற்புதத்தை செஞ்சுருக்காரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ஒரு பொண்ணு பேசும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த கம்பெனியில் அவள் ஆசைப்பட்டா, கடைசி ரவுண்டு தான் அவள் வந்தா. ஆனால் ஆண்டவர் ஏன் இந்த 2 ரவுண்டை அவள் எல்லா கம்பெனிலையுமே கடைசி ரவுண்டை ஏன்னா கல்யாணம்ன்றத இந்த நேரத்தில் உண்மையாகவே ரொம்ப ஒரு பெரிய கல்யாணம். என் மகள் அடிக்கடி பலவீனப்படுவா, அதனால நான் அதிகமாக பயந்தேன். அதுவரை என் மகளுக்கு இது நல்லது செய்யணுமா ஆண்டவர் அவங்களுக்கு நமக்கு இந்த ஆண்டு கொடுத்த வாக்குறது வசனத்தை அவங்க வாசன தாக்குதை பலப்பட்டி உங்கள் பிள்ளைகளை ஆசிரியர் வேத வசனமும் நம்ம சபையார் தெரிந்த ஜபங்களும் உண்மையாவே நன்றியோடு புதிய தேவன் அற்புதமாக மகளை வழிநடத்திருக்கார். நன்றியோடு Thank you.
அப்பா. ஆண்டவர் நாங்கள் வந்தது நல்லது என்று தாவே நாங்கள் அறிக்கை செய்கிறோம் அப்பா. நீ நல்லவராகவே நீங்க கூட இம்மட்டும் ஆண்டவரை நீங்க வழி நடத்தி வந்திருக்கீங்க அப்பா. ஆவியானவரை ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் அனைவருக்கும் பிரயோஜனமா இருக்கத்தக்க நீங்க பேசுவீராக நாங்கள் கேட்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும் என்று ஆண்டவர் உம்முடைய நாமத்திலே ஜெபத்தை எடுக்க நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாளுக்கான வார்த்தை ஏசாயா புத்தகம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயா 26ஆம் கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அவர் நித்திய கன்மலையாய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமங்களிலே விசேஷமான நாமம் இந்த நித்திய கன்மலையானவர். எல்லா நாமத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு. அந்த அர்த்தங்கள் பதியாகவே கர்த்தர் வாழ்க்கையிலே அவர் செய்து வருகிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறார். இந்த நித்திய கன்மலை இந்த வார்த்தைக்கு எபிரேய மொழியில ஜூர் உலா என்று சொல்லப்படும். நித்தியம் என்றால் உலா, ஜூர் என்றால் கன்மலை. அந்த நித்திய கன்மலையாகிய தேவன் நமத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், வேதத்துல ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் தேவனுடைய நாமத்தை சொல்லியே ஆசீர்வதிப்பார்கள். நம்முடைய ஆபிரகாமை கூட மெல்கிசேதேக்கு உன்னதத்தில் இருக்கிற தேவனுடைய நாமத்தை சொல்லி அந்த இடத்துல ஆசீர்வதிக்கிறாங்க. தாவீது நம்முடைய நித்திய கன்மலை என்று சொல்லி அவர் ஆசீர்வதிக்கிறார். வேதத்துல அநேக பகுதிகளில் இந்த கன்மலையுடைய தேவனுடைய நாமத்தை சொல்லி எசேக்கியேல் எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். இப்படியாக ஒவ்வொருவரும் தேவனுடைய நாமத்தை சொல்லி ஜனங்களை ஆசீர்வதித்திருக்காங்க. இந்த நாளிலே நாம் இந்த பூரண சுவிசேஷ சபையில கூடி வந்த ஒவ்வொருவரையும் தேவனுடைய நாமம் ஆகிய நித்திய கன்மலையானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த வார்த்தையுடைய அர்த்தத்துக்கு ஏற்பதாகவே நம்மை இந்த நாளிலே ஆசீர்வதிக்க போகிறார். ஒவ்வொருவரும் இந்த கன்மலை என்று சொன்னாலே கன்மலை யாரு? நம்முடைய கிறிஸ்துவே அந்த கன்மலையா இருக்கிறார். அது 1 Corinthians 10:4 ஞான கன்மலை என்று எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 7:24 அஸ்திவார கன்மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் சங்கீதம் 18 புகழிடமாக கன்மலை. இப்படி கன்மலையிலே அநேக விதமா இருக்கிறது. இன்று நாம் தியானிக்க போகிறது நித்திய கன்மலையாகிய கர்த்தர். அந்த நித்திய கன்மலையாகிய கர்த்தரை குறித்து இந்த வேதத்துல ஒருவர் எழுதியிருக்கிறார். அவர் ஒரு சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா மரிக்கிற தருணத்துல தேவனை குறித்து சாட்சியாக ஒரு பாடலை எழுதினவர். அவர் அது பாத்தீங்கன்னா சிறு வயதிலிருந்து கர்த்தருடைய தரிசனத்தை கொண்டு பிறக்கப்பட்ட ஒரு நபர். அவர் மரிக்கும் போது கர்த்தரே அந்த அடக்கத்தை செய்தவராய் காணப்படுகிறார். அவர் யார் என்றால் எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு மெய்ப்பனாக காணப்பட்டார். அந்த மெய்ப்பனே தலைவனாக காணப்படும்படியாக தேவ திட்டம் நிறைவேறினது. அவரே மோசே என்று சொல்லப்படுகிற தேவ தீர்க்கதரிசியாய் காணப்படுகிறார். இந்த மோசே அவர் 120 வருடம் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தார். அந்த 120 வருடமும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விதமான போராட்டங்களை அவர் வாழ்ந்தார். பிறக்கும் போதே அவரை மறிக்கும் அவரை கொலை செய்யும்படியாக மன்னனாகிய பார்வன் என்ன பண்ணியிருந்தார்? அந்த இடத்துல அவர் கட்டளை பிறக்கப்பட்டது. அதனால் பிறந்த உடனே தாயானவள் அந்த குழந்தையாகிய மோசையை மறைத்து வைத்தார். பின்பு அவன் எந்த இடத்துல ஒரு அவனுடைய அந்த எகிப்து தேசத்துடைய இளவரசியின் மூலமாக வளர்க்கப்பட்டான். வளர்க்கப்பட்ட பிறகு அவன் எல்லா கலைகளை தேறினவனாக அவன் அந்த அரண்மனையில வளர்க்கப்பட்டான். ஆனால் ஒன்றுக்கும் பிரயோஜனப்படவில்லை. எல்லா கல்விகள் எல்லா கலைகளை கற்று தேரனா இருந்தாலும் அது அவனோட வாழ்வுக்கு பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் அவன் அரண்மனையிலே உட்கார வேண்டியவன். அதற்கு ஏற்ற கலைகளை அவன் கற்றுக்கொண்டான். ஆனால் கர்த்தருடைய திட்டம் அவனை சிங்காசனம் உட்கார வைப்பது அல்ல. அவன் அந்த இடத்துல ஒரு எகிப்தியனை அந்த எகிப்தியனை முதலாவது அவனை கொலை செய்வதன் நிமித்தமாக அந்த கொலை ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கும் என்று பயந்து அவன் தன்னை மறைத்துக் கொண்டபடியாக ஓடி போனான். அப்படி ஓடி போகும்போது சீனா என்று சொல்லப்படுகிற மலையை கடந்து சென்றான். அவன் திரும்பி பார்க்கும் போது அந்த சீனாய் அவனுக்கு பகையாய் நின்றது. சீனா என்ற வார்த்தைக்கு அர்த்தம்
பகை. அந்த சீனாயாகிய பகை யாருக்கு பகையா இருந்தது? மோசேக்கு பகையா இருந்தது. அந்த மோசேக்கு பகையா இருக்கும் போதெல்லாம் அந்த சீனாய் மலை அடிவாரத்திலே அவர் ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருப்பானாம். அந்த ஆடுகளை மேய்க்கும் போது அந்த இடத்துல இந்த தேசங்களை பகையாய் பார்க்கிறதே, நான் பிறந்து வளர்ந்த தேசத்திலே என்னால் வாழ முடியவில்லையே, நான் ஒரு பரதேசியை போல வாழ்ந்து வருகிறேன் என்று மோசே அந்த இடத்துல அவர் தன்னை குறித்து மிகவும் கலங்கினமாய் காணப்பட்டான். ஆனால் தேவ திட்டத்தின்படியாக மோசே அந்த சீனாய் மலை கொடுமுடியிலே ஏறும்படியாக கர்த்தர் அவனை கிருபை பாராட்டினார். சாதாரணமாக மலைகள் ஏறுவது போல அல்ல, அவர் தேவனை முகமுகமாய் தரிசிக்கும்படியான ஒரு திட்டம் அவனுக்கு இருந்தபடியால் முதலாவது அவன் சந்தித்தது என்ன? பகையாகிய சீனாயை. நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக பகைகள் காணப்படும். வியாதி என்ற பகை, வறுமை என்ற பகை, நம்முடைய உறவினர் மூலமாக காணப்படும் போராட்டம் என்ற பகை, அநேக பகைகள் காணப்படலாம். ஆனால் அந்த பகைகள் எல்லாம் கர்த்தர் நம்மை சீனாய் மலையில எப்படி மோசே முகமுகமாக தரிசித்தாரோ அந்த தரிசனம் நிறைவேறும்படியாக இப்பொழுது வாழ்கின்ற வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை மேற்கொள்ளும்படியாக நமக்கு ஒரு காலம் காணப்படுகிறது. மோசேயை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். ஆயத்தப்படுத்தினபடியால் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் எகிப்திலிருந்து அவரை கானான் தேசத்துக்கு வழிநடத்தும்படியாக ஒரு தலைவனாக ஏற்படுத்தப்பட்டார். இப்படிப்பட்ட மோசே தான் இந்த ஒரு அதிகாரம் உபாகமம் புத்தகம் 32ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த 32ஆம் அதிகாரம் முழுமையாக மோசே எழுதின ஒரு பாடலா இருக்கிறது. அவர் இந்த பாடலிலே கண்மலை என்று 9 முறை அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. 7 முறை அந்த கண்மலையை தேவன் என்று அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார். 2 முறை விக்கிரகங்கள் கண்மலை அல்ல என்று அந்த இடத்துல அவர் தெரிவித்துக் கொள்கிறார். இந்த இடத்துல 9 முறை காணப்பட்டாலும் 7 முறை யாரை குறிக்கிறது? தேவனாகிய கர்த்தர் கண்மலையாகிய தேவன் என்று நமக்கு அடையாளப்படுத்தும்படியாக அவர் எழுதியிருக்கிறார். இப்படி அவருடைய வாழ்க்கை ஒவ்வொன்றும் மரண படுக்கையின் காலத்திலும் ஒவ்வொருவருக்கும் அநேக துன்பங்கள் இருக்கும். கர்த்தர் நம்மை நித்திய கண்மலையாக அவர் நடத்துவார். கண்மலை என்றாலே அதை அசைக்க முடியாதது. அந்த அஸ்திவாரத்தை என்ன பண்ண முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் விசுவாசம் இருந்தால் அந்த மலையே பெயர்ந்து போகும் என்று சாதாரண மலையை பார்த்து தேவன் சொன்னார். ஆனால் கண்மலையாக கிறிஸ்து அசைக்கப்படாதவர், கண்மலையாக தேவன் அசைக்கப்படாதவர். எந்த நிலையிலும் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் ஆசீர்வதித்தார். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமாயிற்று. அதனால் அவர்கள் ஆசீர்வதித்தார். ஆனால் அந்த ஜனங்கள் அநேக முறை அவரை என்ன பண்ணது? குறை சொன்னார்கள், முறுமுறுத்தார்கள், தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை செய்தார்கள். எதை செய்தாலும் அவர் தன்னுடைய நிலைமை விட்டு அவர் என்ன பண்ணவில்லையா? மாறவே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் கொடுப்பேன் என்று சொன்ன அந்த கானான் தேசத்தை கொடுத்தார். அந்த கானான் தேசத்துக்குள்ளாக அவர்கள் கடந்து போகும் மட்டும் அவர்களுக்கு என்ன தூதர்கள் உண்ணும் உணவால் போஷித்தார். ஏன்னா அநேக முறை தேவனை தூஷித்தாங்க, மோசையை தூஷித்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. உடனடியாக கர்த்தர் என்ன செய்திருக்கலாம்? அந்த வானத்திலிருந்து கொடுக்கப்பட்ட மன்னாவை அவர் நிறுத்தி இருக்கலாம். ஆனால் அவர் நிறுத்தவே இல்லையா? அவர் அந்த ஜனங்களுக்கு மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாக காணப்பட்டார். காலையிலே அந்த ஜனங்களை பாதுகாக்கும்படியாக அவர்களுக்கு மேக ஸ்தம்பமாய் காணப்பட்டார். இரவெல்லாம் அவர்களை பாதுகாக்கும்படியாக அக்கினி ஸ்தம்பமாய் காணப்பட்டார். அந்த ஜனங்களை யாரும் பார்க்க கூடாதபடி ஒரு மறைவை உண்டு பண்ணி அவர்கள் நடத்தினார்கள். இதனால் 7 ஜாதியார் இவர்களை பார்த்து பயந்து ஓடினார்கள். இப்படிப்பட்ட தேவன் அவர் என்ன தவறு செய்தாலும் அவர் செய்வேன் என்று சொன்ன காரியத்தை அவர் நமக்கு நடத்த வல்லவராய் இருக்கிறார். நாமும் கூட அநேக நேரங்களிலே நான் இப்படிப்பட்ட பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லிக் கொண்டிராதபடி அவர் செய்கிறவராகவே இருக்கிறார். அவர் செய்வேன் என்று சொன்னதை செய்யும் வரைக்கும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன? அவர் செய்யும் காரியத்தை அவர் நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அவர் நமக்கு நித்திய கண்மலையா இருக்கிறார். எந்த நிலையில் இருந்தாலும் ஒன்றுமில்லாத நிலை. அநேகரை கைவிட்டு இருக்கலாம், அநேக நேரத்தை மருத்துவர்களை கைவிட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு பலவீனம், அந்த பலவீனத்துக்கு பெயரே இல்லை என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நிச்சயமாய் சொல்கிறார், அவர் நம்மை பாதுகாக்கிற கண்மலையா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம் சங்கீத
கர்த்தராகிய தேவன் அவரையே அவனப்பட தன்னுடைய சொந்த ரட்சகராக, அவரே அவருக்கு கோட்டையாக, துருகமாக, கேடகமாக அவர் தன்னை வைத்திருந்தபடியால் தாவீதுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இந்த இடத்துல மோசேயுடைய காரியங்களை நாம் வாசிப்போம். 32ஆம் அதிகாரத்தை 4ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் கண்மலை வாசிப்போம். அவர் கண்மலை அவர் கிரியை உத்தமமானது அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயம் எண்ணில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் செயல்கள் எப்படியா இருக்கிறதா? உத்தமமானது, அதன் குறைவு ஒன்றும் காண முடியாது. அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாய கீழில்லாத சத்தியமுள்ள தேவன். நாம் அநேக நேரத்தில் நியாயத்தை தவறி நடப்போம், ஆனால் அவர் நியாய கீழில்லாத சத்திய தேவனாய் இருக்கிறார். அவர் நீதி எப்பொழுதும் செம்மையா இருக்கிறது. அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. அவரை போல யாருமே இந்த இடத்துல நமக்கு செயல்பட முடியாது. அநேக மனுஷர்களுக்கு ஒரு உதவி செய்தோமானால் அவர்களை பார்த்து சொல்வாங்க, தெய்வம் போல வந்தீங்க. ஆனால் அந்த தெய்வம் தான் இந்த மனிதனை கொண்டு நமக்கு காரியங்களை வாய்க்க செய்திருக்கோம். எப்பொழுதும் நம் தேவனுக்கு கனத்தை கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எந்த நிலையில் இருந்தாலும் அவருடைய நாமங்களை சொல்லி அவர் அழைக்கும் போது அந்த நாமத்தின் கீர்த்தியை நம்மிலே அவர் வெளிப்பட செய்வாராக. இந்த நித்திய கண்மலை நமக்கு எப்படியாய் காணப்படுகிறது? 32:1ஆம் வசனத்தை வாசிப்போம். வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன். பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. என் வாய்மொழிகளை கேட்பாராக. இந்த இடத்துல மோசே வானத்தையும் பூமியையும் சாட்சியாக அழைக்கிறார். வேதத்துல பாத்தீங்கன்னா அநேக இடத்துல வானத்தையும் பூமியை சாட்சியாக அழைப்பாங்க. ஏனென்றால் கர்த்தருடைய கிரியையை சொல்வதற்காக சாட்சி யாரு? மனிதர்கள் அல்ல. ஏனென்றால் மனிதருக்கு மேலாக இருப்பது வானம், மனிதன் பூமியின் மேல் இருப்பதால் இந்த வானமும் பூமியும் சாட்சி கொடுக்கிறதா இருக்கிறது. சங்கீதம் 19ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்க வேண்டாம். அதோட வானங்கள் தேவனுடைய மகிமையை அதை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஏசியா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வானத்தை அவர் இடப்படாத கூப்பிடுகிற ஏசியா எல்லாவற்றும் வானத்தை பூமியில் கூப்பிடும் போது கர்த்தருடைய கிரியை வெளிப்படுகிறது. நம்மிலே வெளிப்பட வேண்டுமானால் மனிதர்கள் சாட்சி கொடுக்க வேண்டாம். இந்த வானமும் பூமியே நமக்கு சாட்சி கொடுக்க சொல்லப்பட்ட சாட்சிகள் இந்த வழியில நிச்சயமாய் கர்த்தர் நிறைவேற்றினார். ஒவ்வொரு சாட்சி 2 சாட்சிகள் சொல்லப்பட்டது. அதுல முதலாவது சாட்சி கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாத தேவனாய் இருப்பார். இரண்டாவது சாட்சி ஒரு புறஜாதியான ஒரு மகள் அந்த இடத்துல தேவனை குறித்து சொன்னாங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் இன்டர்வியூல கிளியர் ஆக மாட்டேன் இல்லைன்னு சொல்லும் போது அந்த இடத்துல இருந்தவங்க எல்லாம் நீ எப்பொழுது மட்டும் ஏசப்பான்னு சொல்லுவியே, இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாமத்தை தூஷிக்கும்படியாக அந்த நிலை காணப்பட்டது. ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். யார் சொன்னார்களோ அவர்கள் வாயை கர்த்தருடைய நாமத்தை துதிக்கப்படும்படியாக கர்த்தர் ஒரு தருணத்தை கொடுத்தார். இந்த இடத்துல வானத்தையும் பூமியையும் சாட்சியாக மோசே அழைக்கிறவராய் காணப்படுகிறார். அடுத்தபடியாக நாம் 13ஆம் வசனத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். பூமியிலுள்ள உயர்ந்த சொற்களின் மேல் அவனை கேடிக்கட பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவன் புசிக்க கொடுத்தார். கண்மனையில் உள்ள கற்பப்பையிலிருந்து கொண்டையும் எண்ணெயையும் அவர் உண்ணும்படி செய்தார். நம் முதலாவது ஆசீர்வாதம் இந்த 13ஆம் வசனத்துல பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். நிச்சயமாய் மோசேயே அவர் சீனாய் மலை கொடிமுடியில என்ன பண்ணாரு? ஏறி வர செய்தார். அந்த பூமியின் உயர்ந்த ஸ்தானங்கள் எதற்காக? அந்த சீனாய் மலை தான் உயர்ந்த ஸ்தானமா? அங்க பாத்தீங்கன்னா எருசலேம் எல்லாருக்கும் தெரியும். எருசலேமை குறித்து அநேகமாக நம்ம தியானம் இருக்கிறோம். இந்த உலக வரைபடத்துல இந்த சென்டர் பாயிண்ட் வைக்கணும்னா எங்க வைக்கலாம்? அந்த எருசலேம் என்று சொல்லப்படுகிற இடத்துல தான் அந்த சென்டர் பாயிண்ட் வைக்க முடியும். ஆனால் அது பெரிய ஒரு பட்டணம் அல்ல. அந்த சீனாய் மலை கூட ஒரு பெரிய மலை அல்ல. நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிற எவரெஸ்ட், ஹிமாலயாஸோட அது ஒரு சிறிய மலை தான். ஆனால் அது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அது உன்னதமான ஒரு மலையாய் காணப்படுகிறது. எருசலேம் என்றால் தேவன் வாசம் பண்ணுகிற இடமா இருக்கிறது. அது தலைநகரமா இருக்கிறது. அது சத்திய நகரமா இருக்கிறது. அது பரிசுத்தரின் நகரமா இருக்கிறது. அந்த நகரத்தின் மீது தேவனை அவர் மோசே என்ன பண்ணாரு? மேலே நிறுத்தினராய்
மிகவும் பயங்கரமானவர். அந்த நாட்களிலே எகிப்து தேசம் எப்படியா இருந்தது? இப்பொழுது இருக்கிற அமெரிக்கா தேசத்தை போல வலுவடைந்த ஒரு தேசமா இருந்தது. அந்த தேசத்திலே மோசேயை கர்த்தர் என்ன பண்ணாரு? உயர்த்தினார். நம்மையும் கூட அவர் உயர்ந்த ஸ்தானங்களை வைக்கும்படியாக விரும்புகிறார். நாம் தேவனுக்கு ஜெபிக்கும் போது அவர் உன்னதமானவராய் இருக்கிறபடியால் நம்மையும் உன்னதங்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறபடியாக அவர் அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருப்பார். அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படியாக நாம் கர்த்தருடைய சமூகத்திலே கேட்க வேண்டும். ஆண்டவரே, உன்னதங்களின் ஆசீர்வாதத்தினால் எங்களை வழிநடத்துங்க என்று கேட்கும் போது அவர் நித்திய கண்மலையாய் இருப்பார். நம்ம சங்கீதம் 58 அதிகாரம் 13, 14 எல்லாரும் மைக்கில வாசிங்க. 58 அதிகாரம் 13, 14. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள் வாசிங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உனக்கு என் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்று கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயாக. இந்த இடத்துல பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளை மகிமை நாள் என்று அவருக்கு விசேஷமான நாள் என்று நாம் அதை கை கொள்ளும் போது இந்த 14ஆம் வசனத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இதை வாசிங்க. அப்பொழுது கர்த்தரின் மகன் மகிழ்ச்சியாய் இருப்பார். கர்த்தரின் மனமகிழ்ச்சியாய் இருப்பார். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. யார் சொன்னது? கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. என்னென்றால் பரிசுத்த நாளை நாம் அனுசரிக்கும் போது அவருக்கு பிரியமாய் நாம் கை கொள்ளும் போது அவர் உயர்ந்த இடங்களிலே ஏறி இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். முதலாவது உயர்ந்த ஸ்தலங்களின் மேல் அவர் ஏறி வர பண்ணுகிற தேவனா இருக்கிறார். இன்றும் எருசலேம் நகரம் உலகத்தார் அனைவர் ஆளும் அது வியக்கக்கூடிய ஒரு நகரமா இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் உலகத்தை எல்லா திசைகளிலும் அவர்கள் வாழ்ந்து வராங்க. அவர் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஒரு செழிப்பு, எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அந்த இடத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் காணப்படுகிறது. ஏனென்றால் கர்த்தர் ஆபிரகாமை கொண்டு அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் இன்ன வரைக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறது. அன்று சொல்ல வாக்குத்தத்தம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் அவர் மூலமாய் அந்த வாக்குத்தத்தங்களை நம்மிலே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் அவர் நமக்காக சிந்தின ரத்தத்தை நினைவு கூற வேண்டும். நமக்காக கொடுக்கப்பட்ட மீட்பை நினைவு கூற வேண்டும். அப்படி நாம் நினைவு கூறும்போது அந்த உயர்ந்த ஸ்தானங்களில் வாசம் பண்ணபடியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறவராய் இருக்கிறார். ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதம் மட்டுமல்ல, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறவராய் இருக்கிறார். அந்த 32ஆம் அதிகாரத்துல 13ஆம் அடுத்த பகுதி வாசிங்க. கண்மலையுள்ள தேனையும் வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையுள்ள தேனையும் கர்மாவிலிருந்து வழியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தான். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நான் வாக்குத்தத்தமான ஒரு வசனம். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் அவனை ஏறி பண்ணுகிறார். வயலில் விளையும் பலனை அவன் புசிக்க கொடுத்தார். கண்மலையுள்ள தேனையும் கர்மாவிலிருந்து வழியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். இந்த இடத்துல வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். பூமிக்குரிய ஆசீர்வாதம் அது வயலில் விளையும் பலன். அப்படி என்றால் என்ன? நாம் உழைக்க வேண்டாமா? கர்த்தர் இந்த இடத்துல நீங்க உழைக்க வேண்டாம், அந்த பலனை அவரே கொடுக்கிறவராய் இருக்கிறார். யாரோ ஒருவர் விளைந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நம் விளைச்சல்கள் உழைக்க தேவையில்லை, அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை உழைச்சாங்கன்னு இருக்கா வேதத்துல? அவர்கள் எந்த இடத்துல ஏதோ ஒரு பிசினஸ் செய்யல,
ஆண்டவர் சொன்ன காரியங்களை மாத்திரம் அவங்க செய்தாங்க. அவர் அவர்களை செழிப்பாக வாழ வைத்தார். எல்லா காரியத்தையும் அப்படியாகவே நம்மையும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியாக, அதுவும் எப்படியாக, அது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஏனென்றால் அவர் தமக்கு யார் அன்பு கூறுகிறாரோ அவர்களுக்கு என்ன பண்றாரா? கண் காணவும் காது கேட்காத காரியம், இருதயத்தில் தோன்றாத காரியத்தை நிறைவேற்ற வல்லவர். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களை அதை காணாம். இந்த வசனத்தை விசுவாசிக்கும் போது கர்த்தர் அந்த வயலின் பலனை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்கள் மீது கைகளை வைத்து ஜெபித்து நம் காய்களை எடுத்து யூஸ் பண்ணும்போது குறைவில்லாமல் காணப்படும். அநேக நேரங்களில் நாம் ஒவ்வொரு அரிசி பாத்திரத்தை வைக்கும் போது ஒவ்வொரு பொருட்கள் பூண்டு வாங்கிட்டு வந்து எந்த பொருட்கள் வாங்கிட்டு வந்தாலும் அதற்காக ஜெபிக்கும் போது பூச்சரிக்க வேணா நம்ம இருக்கிற இந்தியா கிளைமேட்ல வந்து எல்லாமே நாக்கும் வண்டுகள் வரும். அநேக நாள் மூடி வைத்திருந்தா பூச்சிகள் வரும், கர்ப்பா பூச்சிகள் வரும். இதெல்லாமே வந்து கொண்டிருக்கு. ஆனால் அம்மா ஒரு முறை வீட்டுங்க பிரேயர்ல சொன்னாங்க, ஒவ்வொரு இடத்துக்காக ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ இது ஜெபிக்கும் போது இந்த பூச்சிகள் வரக்கூடாது. ஏன்னா அரிசி எடுக்கும் போது ஏதாச்சும் பூச்சி வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்காம இருக்கும். அதுல இருந்து நான் ஜெபித்து, ஆண்டவரே நான் இந்த இடத்துல பூச்சி இருக்கக்கூடாது, எந்த பொருட்களை ரிப்பேர் ஆகக்கூடாது, எனக்கு ரிப்பேர் என்று சொல்லி அண்ணப்படக்கூடாது, செலவுகள் செய்யக்கூடாது என்று அதை விசுவாசத்தை ஜெபித்த நாளில் இருந்து கர்த்தர் மட்டும் வழிநடத்தி கொண்டு வருகிறார். எந்த ஒரு பொருள் காலையில இருந்து அரிசி எடுக்கும் போது ஒரு சந்தோஷமா எடுங்க. ஏன்னா அந்த பூச்சி எடுக்கும் போது வண்டுகள் இருந்தால் அது ஒரு பெரிய இதுவா இருக்க, சாப்பிட பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாத ஒரு நிலை ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் அவரை நம்பும் போது சிறிய காரியத்திலும் பெரிய காரியத்திலும் அவர் செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். நமக்காகவே அவர் ஆயத்தம் பண்ணின காரியங்களை அவர் வைத்திருக்கிறார். யாருக்கு? அன்பு கூறுகிறவர்களுக்கு. அவர் நம் மீது அன்பா இருக்கிறார். நாமும் அவர் மீது அன்பா இருக்கும் போது பலனை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். மூன்றாவது கண்மலைக்கு. மூன்றாவது என்ன? கண்மலைக்கு. கண்மலைக்கு என்றால் இஸ்ரவேலில் நமக்கு இந்த தேனீக்கள் மூலமாக சேகரிக்கப்படுகிற தேன் அந்த இடத்துல கிடையாது. ஏன்னா அது கிடைக்கும் காடு பகுதியில தான் அந்த கண்மலை தேன் காணப்படும். தேனீக்கள் மூலமாக எடுக்கப்படுகிற தேன். ஆனால் இஸ்ரவேல் தேசத்துல தேன கண்மலையில எப்படி தேன் உருவாகும்? அது ஒரு வியப்புக்குரிய ஒரு காரியம். பேரிச்ச மரங்கள் அந்த கண்மலை மீது வளருமா? ஆனால் பேரிச்ச மரம் வனாந்திரத்துல தான் அதனுடைய அந்த வெப்பநிலை ஏற்றவாறு பலனை கொடுக்கும். ஆனால் கண்மலையிலே அதற்கு தண்ணீர் தேவைப்படும், அதுல வேர் விட வேண்டும். ஆனால் இஸ்ரவேல் தேசத்துல மாத்திரம் கண்மலை மீது அந்த பேரிச்ச மரங்கள் வளருமா? அது எப்படியாக? அதுக்கு கிடைக்கிற சில சில ஒரு காற்று அடித்து அந்த இடத்துல அந்த கல் நகரும் போது அது என்ன பண்ணுவா? தன்னுடைய செயலை செய்யும். அந்த வேரை படர்ந்து விடும்படியாக அது காரியங்களை செய்யுமா? கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமானால் அந்த தண்ணீரை எடுத்து அதனுடைய மற்ற வேர்களுக்கு அதை கொடுக்கிற ஒரு பக்குவமா இருக்கிறது. இந்த பேரிச்ச மரத்தை நமக்கு அவர் ஒப்பிட்டு கொடுக்கிறார். நாம் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கிடைக்கிற நேரங்களிலே கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது கண்மலை தேடினால் அவர் நம்மை திருப்தியாக்க வல்லவராக இருக்கிறார். அந்த பேரிச்ச பழத்தை சேகரித்து அதை அரைத்து பிழித்து அதை ஃபில்டர் பண்ணி என்ன பண்ணுவாங்களா? அதை குடங்களில ஏற்றி வைத்து அதை தான் தேனாக யூஸ் பண்ணுவாங்க. திராட்சை பழங்களை கூட எடுத்து அதை உள்ளர வைத்து அதை இடிச்சு பிடிச்சு அந்த ரசத்தை எடுத்து அவர்கள் சேகரித்து வைப்பார்கள். இதனால் தான் இஸ்ரவேல்ல அவர்கள் தேனாக அறிந்து கொண்டு வந்தாங்க. இந்த கண்மலை தேனை தான் நமக்கு கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா? அவர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை விசேஷமான காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரிய விருட்சங்கள் எல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குரியதா இருக்கிறது. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல 7 விதமான விருட்சங்களை இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கோதுமை, வார்கோதுமை, திராட்சை செடி, அத்தி மரம், மாதுளம், ஒலிவ மரம், எண்ணெய் மற்றும் தேன். இதை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நமக்காக கொடுக்க வல்லவரார். இந்த பொருட்கள் நம் வீட்டிலே காணப்பட்டால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒவ்வொரு காரியங்களும் வேதத்துல கூட இந்த காலையில கூட ஒரு சிறிய ஒரு காணொலியை நான் பார்த்தேன். ஒருத்தர் நம்ம எல்லாருமே ஒரு மேகி எதனா சாப்பிட்டா சாஸ் யூஸ் பண்றோம்.
அப்போ வந்து ஒரு ஏஐ கிளிப்பிங் தான் அது. அப்ப ஆண்டவர் வந்து சொல்றாரு, நீ இதெல்லாம் பண்ணாத, யூஸ் பண்ணாத, வேதத்துல இருக்கிற ஸ்பைசஸை யூஸ் பண்ணன்னு சொல்றாரு. அதே மாதிரி ஒவ்வொரு காரியத்தை அவங்க சொல்றாங்க. அவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியம் பாத்தீங்கன்னா மிளகு அதை அரைச்சு போடுன்னு சொல்றாங்க. அப்புறம் நம்மளுடைய ஈசோப்பு நம்மளை சுத்திகரிக்கும், அது மட்டும் ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு அது நல்லது. அது மாதிரி ஒவ்வொரு காரியம் வேதத்துல இருக்கிற ஸ்பைசஸ், அதே மாதிரி ஒரு அப்பம் எப்படி செய்ய வேண்டும் எல்லா வழிமுறையும் எசைக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி வேதத்துல இருந்து நாம் எடுத்து நாம் செய்வோம், ஆனால் அது ஒரு ஆரோக்கியமாய் காணப்படும். கர்த்தர் நமக்கு ஆரோக்கியமான ஒரு வாழ்வை தரும்படியாக இந்த கண்மலை தேனை உதாரணமாய் சொல்லுகிறார். அந்த இஸ்ரவேல் தேசத்தை அவர் மகிமைப்படுத்தும்படியாக முதலாவது அது உயர்ந்த ஸ்தானமாய் காணப்பட்டது. இரண்டாவது வயலின் பலனை கர்த்தர் கொடுத்தார். மூன்றாவது கண்மலை தேடினால அந்த தேசத்தை அவர் ஆசீர்வதித்தார். அந்த வேர்கள் எப்படியாக கிடைக்கிற சம்பவத்தை அதப்படுது யூஸ் பண்ணுச்சு. அது போல நாமும் கூட சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாக மாற்றும் போது கண்ணில்லாத நேரம், வறட்சியான நேரம், துன்பத்தின் நேரம், எந்த நேரத்திலும் கர்த்தர் என்ன செய்வார்? பலன் கொடுக்கிறவர்களாக ஒரு செழிப்புள்ள வாழ்வை காணும்படியாக கர்த்தர் நம்மை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். எல்லாருக்கும் ஒரு கற்பாரின் மீது எப்படியாக ஒரு மரம் வளரும் ஒரு சாத்தியமற்றது. நாமும் கூட ஒரு மரம் வைக்க வேண்டுமானால் இடத்தை பார்ப்போம், அதை பண்படுத்துவோம், அந்த மரத்தை வைத்து அதுக்கு தண்ணீர் விடுவோம். ஆனால் இந்த மரத்துக்கு யாருக்கும் என்ன பண்ண போவதில்லை, தண்ணீர் கொடுக்க போவதில்லை. ஆனால் அந்த இடத்திலே ஒரு மரத்தை அவர் வளர்க்க கூடுமானால் நம்மை அவர் சொந்த ரத்தத்தினாலே மீட்டிருக்கிறார். நம்மை வாழ வைக்க அவரால் கூடாத காரியமா? அவரே நமக்கு நித்திய கண்மலையா இருக்கிறார். நமக்கு தேவையானது என்ன? பொறுமையா இருக்கணும். அவருடைய சமூகத்துல நிதானமாய் நம்ம பேசுகிறவங்களா இருக்கணும். எல்லா காரியத்திலும் அவசரப்படாதபடி எந்த சின்ன சின்ன விஷயங்கள கூட நாம் பொறுமையை தெரிந்து கொள்வோம். ஆனால் கர்த்தர் நிச்சயமா வழிநடத்துவார். யோபு கடவுள் வாழ்க்கையில பொறுமையாய் அவர் வாழ்ந்தார். அதனால இரட்டிப்பான நன்மையினாலே கர்த்தர் ஆசீர்வதித்தார். நமக்கு கூட அத்தகைய பொறுமையை அவர் கொடுக்கும்படியாக நாம் வாஞ்சிக்கும் போது நிச்சயமாய் அது கண்மலையாகிய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கும் போது கர்த்தர் செயல்படுகிற தேவனா இருக்கிறார். சங்கீதம் 81 அதிகாரம் 13 16 வசனத்துல கண்மலை தேடினால் அவர் நம்மை திருப்தியாக்குகிற தேவனா இருக்கிறார். ஒரு திருப்தியான வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எல்லா வகையிலும் சம்பூர்ணமாய் நாம் திருப்தி அடைபடியாக அவர் விரும்புகிறார். ஏனென்றால் அவர் பூரண அழகுள்ளவர். அவர் சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். எல்லாமாக அவர் காணப்படுகிறார். அவர் அடோனாயாக காணப்படுகிறார். எலிஷடாயாக காணப்படுகிறார். ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய சம்பூர்ணத்தை நமக்கு தெரிவிக்கிறதா இருக்கிறது. நான்காவது ஆசீர்வாதம் கற்பாரிலிருந்து வடியும் எண்ணெய். அந்த கற்பாரிலிருந்து எப்படி எண்ணெய் வடியும்? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரவேல்ல எண்ணெய், விசேஷமான எண்ணெய் ஒலிவ பழங்களிலிருந்து எடுக்கப்படுகிற எண்ணெய். அந்த ஒலிவ மரமானது கற்பாறை பகுதிகளிலே வளர்கிறதா. அந்த கற்பாறை சாதாரணமான ஒரு மலையில ஏதோ ஒரு மரங்கள் வரும். ஆனால் கனி கொடுக்கிற மரங்கள் கற்பாறை மக்களை வளர்வது அரிதானது. ஆனால் இஸ்ரவேல் தேசத்தை அவர் விசேஷமாய் வைத்தபடியால் கற்பாறை மத்தியிலே அவர் என்ன பண்ணிருக்கிறார்? அந்த ஒலிவ மரங்களை வளர்த்தார். நாமும் கூட அவருடைய பார்வையிலே நாம் விசேஷமானவர்களாக இருக்கிறோம். நம்மையும் கூட அத்தகைய ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். இந்த கற்பாறை பகுதியிலே இந்த ஒலிவ மரம் அது வளரும் போது அது சாதாரணமாய் வளராதான். அது பக்கத்துல ஒரு 8 அடி தூரத்துல ஒரு 7 சின்ன சின்ன மரங்கள் வளருமா. அது எப்படி வாழை மரம் வளரும் போது கன்றுகள் அருகிலே காணப்படும். அது போல இந்த ஒலிவ மரங்களும் கன்றுகளை கொடுக்குமா. அது தான் மட்டும் வளருவது அல்ல, தன்னுடைய பிள்ளைகளையும் வளரும்படியாக அந்த ஒலிவ மரத்துக்கு கர்த்தர் என்ன பண்ணியிருக்கார்? கிருபை அளித்திருக்கிறார். கர்த்தர் நம்மை மட்டும் ஆசீர்வதிக்க அழைக்கல, நம் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிற தேவனா இருக்கிறார். அவர் உன்னிடத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உன் வாசல்கள் தாழ்பால் அவர் பலப்படுத்தும் போது நிச்சயமாய் அவர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அதனால்தான் சங்கீதம் 128 அதிகாரத்துல உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போட்டிருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது போலதான் ஒவ்வொரு வார்த்தை
நாட்களிலே வீட்டு விசேஷங்களில் வாசித்திருப்பார். எதற்காக இந்த ஒலிவ மர கன்றுகளுக்கு ஒப்பிட்டு கூறுகிறார் என்றால், இந்த ஒலிவ மரம் ஒரு தாயானவள் தன் பிள்ளைகளை பாதுகாக்கிறது எப்படியா இருக்கிறதோ அதே போல தேவனாகிய கர்த்தர் நம்மையும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் தானோக்கும் சர்வ வல்லவர் அல்ல, நம்மையும் சர்வத்தையும் செய்யும்படியாக அவர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். இந்த கற்பாறையில் வருகிற எண்ணெயை கொண்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நமக்கு மட்டும் பலன் அல்ல, நம்முடைய சுதந்திரங்களுக்கும் கர்த்தர் பலன் கொடுக்கிறார். இந்த வழியில கர்த்தர் நாமத்தை கொண்டு சொல்கிறேன், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுக்கபடியாக, ஒவ்வொருவருக்கும் அவர் நிச்சயமான கிருபைகளை கொடுப்பதாக. நம் சபையிலே பிள்ளைகள் உட்காரும் போது தேவ ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கணும். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் விசேஷமான வரங்களை கர்த்தர் கொடுக்கணும். சிறு பிள்ளைகள் எல்லாம் பாலகர் வாயிலே கர்த்தரை துதியை கர்த்தர் உண்டு பண்ணும்படியாக, கர்த்தர் கிருபைகளை கொடுக்கபடியாக நம் பிள்ளைகளை கர்த்தர் ஒளிவ மர கன்றுகளை போல அவர் வழிநடத்தி வருகிறார். முதலாவது சொன்ன உயர்ந்த ஸ்தானங்களிலே அவர் ஏறி வர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாக அவர் பூமிக்குரிய ஆசீர்வாதமாகிய வயலின் பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். மூன்றாவதாக அவர் கண்மலை தேடினால திருப்தியாக்குகிறார். நான்காவது எண்ணெயினாக அவர் நம்மை வழிநடத்துகிறார். பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். 32:15 அவர் ரட்சிப்பின் கண்மலையாக அவர் நடத்துகிறார். மோசே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாசிக்க வேண்டாம், அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவங்களை இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் பண்றார். அநேக பாவங்கள் செய்தாங்க, ஆனால் அவர் ரட்சிப்பின் தேவனாகவே அந்த இடத்துல அவர்கள் காணப்பட்டார். அநேகர் பாவம் செய்தார்கள், ஆனால் அந்த தலைமுறையால் போக முடியவில்லை என்றாலும் அவர் பின்வரும் சந்ததியை காணாத தேசத்துக்கு அவர் அழைத்து சென்றவராய் காணப்பட்டார். நமக்கு கிடைக்காத ஆசீர்வாதத்தை நம் பிள்ளைகள் சுதந்திரிக்கும்படியாக அவர் ரட்சிப்பின் தேவனாய் இருக்கிறார். நம் பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக அனுதினம் நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவன் அவர் உலகத்தை தோற்றத்துக்கு அப்பவே மற்ற எல்லாவற்றையும் திட்டம் செய்திருக்கிறார். இந்த பாஷைகள் மூலமாக தேசமானது அது பிரிக்கப்பட்டது. பாபேல் கோபுரம் கட்டப்படும் போது அவர் தேவனை மறந்து போனார்கள். தங்களுக்கு என்று ஒரு மேன்மையை உண்டாக்கும்படியாக அவர்கள் செய்தார்கள். அப்பொழுது பாஷைகளான அவர்கள் சிதறி போடும்போது 70 தேசங்கள் அந்த இடத்துல அவர்கள் காணப்பட்டார்கள். அவருடைய ஆதியாகமத்துல வாசித்தோமானால் அந்த இடத்துல ஒவ்வொரு தேசங்கள் அந்த இடத்துல குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 70 தேசங்களுக்கும் அவர் என்ன செய்ய, எண்ணாகம புஸ்தகத்துல எடுக்க வேண்டாம், குறிக்கிறவர் கொடுத்துக்கொள்ள 29ஆம் அதிகாரத்துல 12-34 70 தேசங்களுக்கும் அந்த கூடார பண்டிகை செய்யும் போது பலிகளை செலுத்தும்படியாக அவர் அப்பொழுதே என்ன செய்துவிட்டார், அவர் பலிகளை செலுத்தும்படியாக அவர் அந்த இடத்துல நாட்கள் சொல்லியிருந்தாங்க. அத ஒவ்வொரு நாட்களும் 7 நாட்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. முதல் நாள் ஒரு 13 பலிகள் செலுத்தப்பட்டது, இரண்டாவது நாள் 12 பலிகள், மூன்றாவது நாள் 11 பலிகள், நான்காவது நாள் 10 பலிகள், ஐந்தாவது நாள் 9 பலிகள். அப்படி ஒவ்வொரு நம்பர் அது குறைக்கப்பட்டு டோட்டலா 70 பலிகள் 70 தேசங்களுக்காக அவர் என்ன பண்ணிவிட்டார், ஏற்கனவே பலிகளை செலுத்தினவராய் காணப்பட்டார். அது பழி ஏற்பாட்டின் காலத்தில் இருந்த தேசங்களுக்கு. ஆனால் நம்மை கர்த்தர் தம்மையே வழியாக ஒப்பு கொடுத்து நம்மை வழி நடத்தியிருக்கார். பழி ஏற்பாடு காலத்தில் ஜனத்தை காட்டிலும் இந்த காலத்தில் வாழ்கிற நாம் விசேஷித்தவர்களாய் காணப்படுகிறார். தம்மையே நமக்காக ஒப்பு கொடுத்த தேவனாய் காணப்படுகிறார். அடுத்தபடியாக 32:18 அவர் நம்மை செழிப்பித்த கண்மலையா இருக்கிறார். என்ன கண்மலை? அவர் கண்மலை என்றாலே ஒரு கஷ்டமான ஒன்று காரியம் அல்ல. அவர் அன்பான தேவனா இருக்கிறார். அவர் நம்மீது பாராட்டின அன்பின் நிமித்தம் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் நம்மீது பாராட்டின அன்பின் நிமித்தம் நாம் செய்த தவறுகளை அவர் மன்னித்து இருக்கிறார். மீறுதல்களை எண்ணாது இருக்கிறார். அநேக தரம் அவரை மறைத்து நாம் பார்த்திருக்கிறார். அநேக தரம் ஜெபிக்காமல் படுத்திருக்கிறோம். அநேக தரம் வேதம் வாசிக்காமல் இருந்திருக்கிறார். ஆலயத்துக்கு வராமல் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறோம். பலவீனம் என்றால் ஆலயத்துக்கு வந்தால் அந்த பலவீனம் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆனால் நாம் சொல்லுகிற காரியம் என்ன? பலவீனம் என்று வீட்டில் உட்காரும் போது அந்த பலவீனத்தில் சுகம் எப்படி கிடைக்கும்? ஆலயத்துல வந்து உட்காரும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த திருப்பந்தியில அந்த அப்பத்தையும் ரசத்தையும் அவர் சரீரமாக அவர் ரத்தமாக நாம்
நாம் புசித்து பானப்படும் போதே கர்த்தர் சரீரத்தில் ஒரு வல்லமையை கொடுக்கிறவராக இருக்கிறார். அநேக தரம் அநேக உயிர் பிழைத்திருக்கிறாங்க. இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையுமே அவர்கள் எடுத்து மரண முடுக்கையில் இருந்து அவர்கள் மீட்டெடுத்திருக்காங்க. அநேக தெய்வ தாசர்கள் உயிரோடு இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? இந்த திருவிருந்துல பங்கு பெறாதவருடைய வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் நாம் எத்தனை கால விசுவாசங்கள் என்று சொல்வதில் மேன்மை பாராட்டக்கூடாது. நான் ஒரு நாள் கூட இந்த ஓய்வு நாளை ஆலயத்தில் வந்து நான் அனுசரிக்காமல் இருந்ததில்லை என்று சொல்லும் போதே அதுவே கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கிறார். ஆலயத்தில் ஆராதனை நடக்கும் போது வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருப்போம். ஆனால் நாம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். எந்த முடிந்தவரை கலந்து கொள்ளும்படியாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் கொடுக்கப்பட்ட அவர் செலவித்த கண்மலையாக அவர் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்கு அவர் நமக்கு கொடுப்பார். முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்தபடியாக 32:30 அவர் நம்மை அடிமைகளாக விரும்பவில்லை. அவர் நம்மை பலப்படுத்துகிறார். யார் கையிலும் அவர் ஒப்பு கொடுக்கல. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அநேக முறை அவர் பாபிலோன சிறையிருப்பு, அசீரியர்களோட சிறையிருப்பு, எல்லா சிறையிருப்புகளுக்கு கொடுத்தாலும் அவர் மீண்டுமாக என்ன பண்ணாராம்? அவருடைய கிருபையினால அவர்களை மீண்டுமாக அழைத்து வந்தார். எருசலேமுக்கு மீண்டுமாக வந்து அவர்கள் சுதந்திரமாக வாழும்படியாக ஒரு வாழ்வை அவர் கொடுத்தார். நாம் கூட சிறைப்பு மத்தியில் வாழ்வோமானால் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அவர் நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் ஒரு ரட்சிப்பின் கண்மலையாக நம்மத்திலே காணப்படுகிற தேவனாக இருக்கிறார். நமக்காக எவ்வளோ கஷ்டங்கள் அவர் பட்டார். அந்த சிலுவை பாடுகள் எந்த நேரத்தில் நாம் பார்த்தாலும், எந்த நேரத்தில் வேதத்தில் வாசித்தாலும் நம் கண்ணிலிருந்து கண்ணீர் வரும். ஏனென்றால் அவர் பட்ட கஷ்டங்கள் யாருக்கு? எனக்காக அந்த கேடுள்ளவராக இருந்தார். அவருடைய கண்கள் புறா கண்களை போல காணப்பட்டது. அந்த கண்களை பார்க்கும் போதே ஒரு காரியம் காணப்பட்டது. ஆனால் அந்த கண்களே பார்க்க கூடாதபடி அவர்கள் அடித்தார்கள், முகத்தை கிழித்தார்கள், சதைகள் பிதிக்கு வந்தது, ரத்தமும் நீரும் பிதிக்கு வெளியே பீரிட்டு வந்தது. அதனால் அவர் முகத்தை பார்க்க கூடாதபடி அது எப்படியாக அவர்கள் பிரமித்தார்களாம். ஏனென்றால் அது ஒரு மனிதனை போல அல்ல, ஒரு விலங்கை அடித்து மாட்டி வைத்தது போல அந்த சிலுவையில் அவர் தொங்கினவராக இருந்தார். இந்த பாடுகள் யாருக்காக? எனக்காக. நம் மீறுதல்களை கத்தெடுத்த ஒவ்வொரு நாளும் நான் எப்பொழுது நான் பாவம் செய்வேன், எப்பொழுது தவறு செய்வேன், ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? என்னை மன்னிச்சுவார் மட்டும் நினைச்சுக்காதீங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வழி நடத்தினார். எத்தனை பேர் அந்த தலைமுறையார் அவர்களை காணாமல் கடந்து போனாங்க, வனாந்திரத்துல மறித்து போனாங்க. பூமி தன் வாயை திறந்து பிளந்து போயிடுச்சு. அவர்கள் செய்த காரியம் யாவும் நமக்கு தெரியும். கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களை செய்யும் போது அவர் கண்டிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். எதை மன்னிக்க கூடுமோ அதை அவர் மன்னிப்பார். எல்லாவற்றையும் அவர் மன்னிக்க மாட்டார். அவருக்கு பிரியமற்ற காரியம் அதை விக்கிரக ஆராதனை. அந்த விக்கிரக ஆராதனை நாம் செய்யாதபடி நம் வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யும்படியாக அவர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். சத்துருக்களிலிருந்து நம்மை விலக்கி காக்கிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் கர்த்தர் நமக்கு அவர் கண்மலையாகிய தேவன் சத்துருக்களுக்கு நம்ம என்ன பண்ணுகிறாரா? மீட்டெடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் சத்துருக்கு எதிர்பட்டு வந்து நமக்கு சகாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். எந்த காலம்? தீங்கின் காலம். தீங்கின் காலத்தில் அவர் வந்து நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடும் போது எந்த ஜனத்துக்கும் செய்யப்படாத ஆசீர்வாதத்தை நமக்கு செய்யப்படாத இருக்கிறார். எந்த ஜாதிக்கும் செய்யப்படாத மகிமையை நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய பார்வையிலே நான் விசேஷமானவன், நான் விசேஷமானவன் என்று கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த மரத்தை போல வேர்களை விடுகிறவர்களாக ஆழத்திலே வேர்கள் போகும்போது மேலே கனிகள் கொடுக்கிறதா இருக்கும். யூதா குறித்த வார்த்தை என்ன? கீழே வேர் பற்றி அது காணப்படும், மேலே கனி கொடுக்க வேர்கள் பற்றி இருக்க வேண்டும். இந்த ஆலயத்திலே எத்தனை பேருடைய வேர்கள் பதிந்திருக்கிறது இல்லை? ஏதாச்சும் ஒரு காற்று அடிக்கும் போது வேரை பிடுங்கி கொண்டு கடந்து போறோமா? நிலைத்திருக்கிறோமா? நாம் நம்மை நாம் காணிக்க வேண்டும். சூழ்நிலைகள் எப்படியா இருந்தாலும் தேவனுடைய ஆலயத்தில் நாம் துணிந்து பேசாதவரை வாய்களை காத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவர்
கண்மலையாய் இருப்பார். அவரே நமக்கு ரட்சகராய் இருப்பார். அவர் நம்ம வழிநடத்துகிற தேவனாய் இருப்பார். கர்த்தர் தாமே இந்த வழியில நம்மை நாம கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? யாவரும் முழங்கால் பண்ணிடுவோம். கர்த்தர் தாமே நம்மை வழிநடத்துவாராக. ஒவ்வொருவரையும் அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படியாக உயர்ந்த ஸ்தானங்கள அவர் நம்மை வழிநடத்தும்படியாக கர்த்தர் நம்மை இப்பொழுது ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த தேவனே அந்த மோசேயப்பா உம்மை குறித்து எவ்வளவு அழகாக ஆண்டவரே நீங்க நாமே அந்த 120 வருடம் அவரை வழிநடத்தி வந்தீங்கப்பா. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர் அப்பா. ஆமென் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. உன்னதங்களின் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக என்னை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறேன் அப்பா. என்னை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. எருசலேம் தேசத்தாரே நீங்க ஆசீர்வதித்த தேவன் எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே பகையாய் காணப்பட்ட சீனாய் கொடுமுடிக்கு ஏறி வர பண்ணபடியாக மோசே கொடுத்த ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கபடியாக நீர் வழி நடத்துவீராக. நீர் வழி நடத்துவீராக. ஒவ்வொருவரையும் அப்பா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இதோ விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தரை நோக்கி ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்துல ஆண்டவர் எங்களை வையுங்கப்பா. எங்கள் குடும்பங்கள் காணப்படட்டும். உற்றார் உறவினர்கள் மத்தியில ஆண்டவர் உங்களுடைய குடும்பம் ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்தில் காணப்படுவார்களாக. ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர் இளைஞர்களாய் காணப்படுகிறேன். இதை பரிகாசம் பண்ணி கொண்டிருந்தாங்க. என் வாழ்க்கை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற வாய் இப்பொழுது மாற்ற கடவுளாக. ஹalleluya ஹalleluya. இது ஒரு பக்தியுடைய சந்ததியை உருவாக்கும் குடும்பம் என்று சொல்லும்படியாக வார்த்தைகள் மாற்றப்படும். ஹalleluya ஹalleluya. ஆவியானவர் நமக்கு அசைவாடி கொண்டிருக்கிறார். உயர்ந்த ஸ்தானங்கள் யார் யாருக்கெல்லாம் உயர்ந்த ஸ்தானம் தேவைப்படுகிறதோ கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுகிற தேவனாய் இல்லை. ஹalleluya. உயர்ந்த ஸ்தானங்களில் அவர் ஏறி வர பண்ணுகிறார். அநேக முறை எனக்கு இந்த வாழ்க்கை கிடைக்காம போயிடுச்சு, நான் இப்படி இருந்தா நான் இப்படி இருப்பேன் என்று நாம் அநேக முறை நினைத்திருக்கிறோம். எதை செய்தாலும் அவர் சித்தத்தின்படி செய்யும் போது நிச்சயமாய் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நாம் இருக்க விட ஒரு கம்ஃபர்டபிளான இடத்தை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. ஆமென். எந்த ஸ்தலத்துல உன்னை பரிதபித்தார்களோ, எந்த ஸ்தலத்துல உங்களை தூஷித்தார்களோ, அதே ஸ்தலத்தை கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். ஹalleluya. இடிக்கப்பட்டாங்க அதே ஸ்தானத்திலே கட்டப்பட்டது. ஹalleluya 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 ஹalleluya. இந்த இடத்தை விட்டு கடந்து போட மாட்டார். அந்த இடம் எப்படியா இருக்கு? மீண்டும் ஒரு சத்துரு, மீண்டும் ஒரு போராட்டம். அப்படி என்று காணப்படாதபடி உனக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல உன்னை மேன்மைப்படுத்த கர்த்தரால் கொடு. எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் கொடு. ஹalleluya ஹalleluya. ஆமென். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல மகளே, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் உன்னை அவர் சிறந்தெடுக்கப்பட போகிறார். ஹalleluya. நான் வேற யாராச்சும் திருமணம் செய்திருந்தா என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், இந்த குடும்பத்துல அவர் உங்களை உயர்த்த போகிறார். ஹalleluya ஹalleluya. நீ சந்தரவடாகுவா ஒரு சமாதான வாழ்வை அவர் கொடுத்தபடியாக. ஹalleluya ஹalleluya. அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆனால் நம் வாழ்வு நிச்சயமாக அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கண்மலை தேடினார். ஓ அந்த இடத்துல எனக்கு ஒரு கம்ஃபர்டபிள் இல்லை, ஆண்டவரே என் சூழ்நிலை மிகவும் நெருக்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள். அவர் அந்த இடத்துல பேரிச்ச மரத்தை விளைய செய்த தேவன் உங்களுக்கு அவர் வாழ வைக்க கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. அவர்கள் நேரம் கிடைக்கும் போது அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அவர் பாவத்தில் உட்காருங்க. நிச்சயமா வேர் படைத்து போகும். ஹalleluya ஹalleluya. ஆமென் அப்பா. வனாந்தரம் போல வாழ்க்கை இருக்கிறது. ஓ
இந்த இடத்துல அவர் அந்த தேனை உன்னை திருப்தியாக்கும்படியாக உருவாக்குவார். உனக்காக ராஜாக்கள் உன்னை உணவார், உன்னை ஆசீர்வதிக்க வல்லவர் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. வனாந்திர போன வாழ்க்கை இல்ல. தாவீது அலைந்து திரிந்தான். யூதேயா வனாந்திரத்துல அவன் அலைந்து திரிந்தவனாய் காணப்பட்டான். அவனுக்கு அந்த சோலை வனம் காணப்பட்டது. பாலைவனத்துல ஒரு சோலை வனம், அது என்கேடி என்று சொல்லப்படும் இடத்துல அவன் செழிப்பை கண்டான். ராஜாக்கள் உள்ள அந்த பேர்ச்சம்பழங்கள், திராட்சைப்பழங்கள், எல்லா ஆசீர்வாதமும் அந்த இடத்துல காணப்பட்டது. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஹalleluya ஹalleluya. வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்ல போவானா? ஆமென். இப்பொழுது அவர்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். உங்கள் குறைகளெல்லாம் அவர் நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார், நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு பசுக்குள் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya. ஒரு குளிர்ச்சியான இடத்தை அவர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. அவர் நமக்கு ஒத்தாசை பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார், ஒத்தாசை பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. வானத்தை பூமி மண்ண என் தேவனாகிய கர்த்தரை நான் நோக்கி பார்ப்பேன். ஹalleluya. கர்த்தாவிலிருந்து வருகிற எண்ணெய் நீரை அபிஷேகிக்கும் அப்பா. அந்த எண்ணெயினால ஆண்டவரே என் பிள்ளைகள் அபிஷேகப்படுவார்களாக. இப்பொழுது ஆண்டவரே இந்த நேரத்துல நான் ஜெபிக்கிறேன், என் பிள்ளைகள் உம்மாலே அபிஷேகம் பண்ணப்படுவார்களாக. ஹalleluya ஹalleluya. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்திலே வரங்களை பெற்றவர்களாக, வரங்களை பெற்றவர்களாக. இதோ சபைக்கு நான் ஒரு வடிவமாக நான் ஹalleluya அவர் சமூகத்திலே நான் வாழ்கிறேன் என்று சொல்லும்படியாக பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுவாராக. ஹalleluya. அவர் ஜெபிக்கிற கண்களையாக இருக்கிறார், ரட்சிப்பின் கண்களையாக இருக்கிறார். அவர் அவரை வெற்றி போடுகிற தேவன் அல்ல, அடிமை நடந்துள்ள அவர் விட்டு விடுகிற தேவன் அல்ல, சிறிய பெருமை அவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. ஆமென் அப்பா. தேவன் ஜனங்களுக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். தாம் அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு அரணான அடைக்கலமாய் அவர் காணப்படுகிறார். அவரே ஆதரவாய் இருக்கிறார், அவரே விடுவிக்கிறவராய் இருக்கிறார், அவரே தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். அவரே நம்மை சுத்திகரிக்கிற தேவன், அவர் நம்மை சீர்படுத்துகிற தேவன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. Yes Father. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதிங்க, வெளிப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய மார்பில் ஒப்புக்கொடுக்கிறோம். பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரோஜனமாய் இருக்கும்படியாக ஆண்டவரே நான் கடந்து போகும்போதப்பா ஆண்டவர் இந்த வார்த்தை எங்களோடு கிரியை செய்யும்படியாக நான்